இந்த காணொலியில் வரும் அனைத்தும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே, யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டதா இல்ல. அப்படி யாரோட மனதாவது புண்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிரிஞ்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கு வாழும் உதாரணமா இருக்கிற நம்ம பாலகிருஷ்ணாவோட படம் தான். சாதாரண பண்ண மாட்டான், ஆனா பண்ணா காண்டாக்கம விட மாட்டான். கிரிஞ்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க போய் பாலகிருஷ்ணாவை தாராளமா பார்க்கலாம். இது பாலகிருஷ்ணாவோட படங்களை தாராளமா பார்க்கலாம். அது எப்படி சார் ஒரு மனுஷனால நின்னா கிரிஞ்சு, நடந்தா கிரிஞ்சு, பேசினா கிரிஞ்சு, ஃபைட் பண்ணா கிரிஞ்சு, டான்ஸ் ஆனா கிரிஞ்சுன்னு ஒரு மனுஷனால கிரிஞ்சா மட்டுமே வாழ முடியுமா? இதோ நம்ம ஏஆர் ரகுமான்னா யாருன்னே தெரியாதுன்னு பெரிய மாதிரி பேசினாரே, இவர் தாங்க அது. இவர் நடிச்சு 2012 ரிலீஸ் ஆன ஸ்ரீமன் நாராயணா படத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 வில்லனுங்களை பத்தி காட்டுறாங்க. போர்ல கை கால் இழந்திருக்கிற மக்களுக்கு 2000 ஏக்கர் கவர்மெண்ட் தரதா இருந்த நிலத்தை இவனுங்க ஆக்கிரமிக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல முயற்சி பண்ணிட்டு இல்ல, இந்த இடத்துல பில்டிங் கட்டி அவனுங்க வாடகைக்கே விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்கேமை வெளியே கொண்டு வரதுக்கு மீடியாவே பயப்படுதுடா. ஆனா 2 சேனல் மட்டும் இந்த விஷயத்தை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்தே தீர்வேன் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. நீ பேசப்படாது. சேனல் 6 சேர்ந்த நம்ம கதாநாயகி நம்பர் 1 எங்க பாருங்க சார், எல்லா ஆதாரங்களும் ரெடி, போட்டுங்க சார் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்ல சம்பந்தமே இல்லாம இந்த ஹெட் பேசுறான். நீ இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த சொல்லுவ, ஆனா அவர் இன்ட்ரெஸ்டிங்கா அதை செஞ்சே முடிச்சிருவாருமா. பிரேக்கிங் நியூஸ் அவர் சேனலுக்கு எடுத்துக்கிட்டு ஷாக்கிங் நியூஸ நமக்கு கொடுத்துருவாரு. யாரா இவன், நியூஸ் கிடைச்ச உடனே ஓடிட்டு இருக்க நியூஸுக்கு பிரேக்கப் போட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸை உள்ள சொருகுவான்னு பார்த்தா பெனாத்திட்டு இருக்கான். சார் அவர் ஹீரோக்கு பில்டப் கொடுக்குறாரு சார். பில்டப்ங்கிறது அவன் கட்சிக்கு அவன் கொடுத்துக்கிறதா, இவன் ஆப்போனன்ட் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கான், பைத்தியக்காரன். சரி அவன் தான் பைத்தியம்னு பார்த்தா அவன்கிட்ட வேலை செய்யற இந்த ஹீரோயின் நம்பர் 1 பெரிய பைத்தியம். ஹலோ ஜி, நீங்க இந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இல்லீகலா தான் கட்டினீங்கன்னு G24ல போட போறாங்க. அது இருக்கட்டும், அதெல்லாம் நாங்க இல்லீகலா தான் கட்டணும்னு உனக்கு எப்படி தெரியும்? உடனே இந்த காட்டு மிராண்டிகள்லாம் வந்து இந்த கவர்ச்சி கட்டளையே துரத்துறானுங்க. கோர்த்து விட்டா வெடிக்க பாக்குற, இரு உன்னை வச்சுக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா, டேக் மை ஷாட். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. ஸ்ரீமன் நாராயணா, டேக் மை ஷாட். ஸ்ரீமன், புலிகேஷவ ரெடி ஆளுங்க என்ன ஃபாலோ பண்றாங்க. ஐ அம் இன் டேஞ்சர். இதோ வந்துட்டேன். நம்ம ஹீரோவும் வேக வேகமா வந்து காரை எடுத்துக்கிட்டு எங்க இருக்கிறேன்னு கேக்குறாரு. ஆனா எங்க இருக்கிறேன்னு எனக்கே தெரியலையே, அப்ப வீடியோ கால் பண்ணு. இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு குதூகலம் கேக்குது. ஆனா அதுக்கு இல்லப்பா, அந்த வீடியோ காலை வச்சு லொகேஷனை கண்டுபிடிக்கலாம். வீடியோ கால்ல லொகேஷன் வருமா? அட டெக்னாலஜி தெரியாத மக்னாலஜிங்களா, பண்ணது வீடியோ கால்ரா, எப்பறம் லொகேஷன் தெரியும்? இங்க இருந்து ரைட்டு போ, இங்க இருந்து லெஃப்ட் போ அப்படின்னு சிங்கம் சூர்யா மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. யார் யாந்தால இவங்க அப்படியே சுத்தாரு. என்ன சிங்கம் படத்துல அனுஷ்கா ஒரு விஷயத்த தப்பா பண்ணிடும், அதனால புல்லட் நெஞ்சில பாஞ்சிரும். இதுல எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டதுனால திஸ் தற்குறி தப்பிச்சிரும். அப்புறம் தான் நம்ம பாலையா காருக்கு ஃபைட் சீன். உன் தலை உன் உடம்புல இருக்கணும்னா, உன் கை கால் முழுசா இருக்கணும்னா அப்படியே திரும்பி போயிடு. என் பேச்சுல கன்ஃபியூஷன் இருக்காது, உதைக்கிறதுல காம்ப்ரமைஸும் இருக்காது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அதோட விட்டால இந்த சண்டாலி மறுபடியும் இந்த அம்மா கிட்ட வந்துட்டு மெமரி கார்டை கூடன்னு கேட்டு வாங்கிட்டு போச்சு. அந்த மெமரி கார்டை வாங்குறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. அந்த மெமரி கார்டை தூக்கி நம்ம ஹீரோயின் எந்த இடத்துல போடுறாங்கன்னு பாருங்க. ஏமா மெமரி கார்டு போட்டு விளையாடுற இடமாமா இது? இங்க பாரு, இங்கெல்லாம் கையை வச்சு நீ எடுக்க மாட்டான், அப்படித்தானே? எனக்கு வேணுங்கிற பொருள் எங்க இருந்தாலும் நான் எடுப்பேன். என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? இதோ நாங்க இருக்கோம், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அண்ணனா? டே நீயே காப்பாத்திட்டு வாடா. ஓ, அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த ரீல்ஸ் இதை பார்த்து தான் பண்ணாங்களா? அவனுங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் மெமரி கார்டை எடுத்துடுறாரு. உடனே இந்த அம்மா பாட்டு பாடி டூயட் ஆட போயிருது. ஐயோ, அந்த ரங்க பகுதியில கைய வச்சதுக்கெல்லாம் ஆட்டம் போட போறாங்களே. இந்த பாட்டு தெலுங்குல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா தமிழ்ல ரொம்ப கேவலமா இருக்கு. ஐயோ சாமி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீமன் நாராயணாவோட சேனல்ல நியூஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லா வில்லனுங்களும் பரபரப்பாயிடுறானுங்க. அவனை எதுக்காகவும் விடவே மாட்டேன். 24 மணி நேரத்துல அவனை கொன்னுடுவேன். இந்த ஊர்லயே இருக்கிற இந்த ஆள் இப்படி சொல்றப்ப மலேசியால இருக்கிற மொட்டை என்ன சொல்றான்னு கேளுங்க. அவனை பார்த்தா சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல. அவனை மேப் போட்டு பிடிக்க முடியாது, பிளான் போட்டு கொல்ல முடியாது, ஸ்கெட்ச் போட்டு தூக்க முடியாது. அவனை கொல்லணும்னா நம்ம ரிசர்ச் பண்ணி ஆகணும்.
இந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்கிற இவனுங்களுக்கே இவ்வளவு மேட்டர் தெரிய மாட்டேங்குதே. மலேசியால இருக்கிற இவனுக்கு இவ்வளவு மேட்டர் தெரிஞ்சிருக்குது. அதனால தான்டா இந்த படத்தோட பெரிய வில்லனி. இந்த வில்லனுங்கெல்லாம் பண்ண திருட்டுத்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டினதுனால ராணுவ வீரர்களுக்கெல்லாம் அவங்க இடம் அவங்களுக்கே சொந்தமாயிருச்சு. அதுக்காக இந்த ராணுவ வீரர்கள்லாம் நம்ம ஹீரோ கிட்ட நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் ஸ்ரீமன் நாராயணன் எங்க சேனல்ல ஒர்க் பண்றதை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கு. புகழ்ச்சி பிடிக்காது சார். சரி வீடு. ஏன் சார் புகழ்றதை நிறுத்திட்டீங்க? அட நீ தானப்பா புகழ்ச்சி பிடிக்காதுன்னு. அட நான் அப்படித்தான் சொல்லுவேன், நீங்க புகழ்ந்து தள்ளுங்க. அப்புறம் எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க? பத்மஸ்ரீ கல்கி நாராயணோட பையன் ஸ்ரீமன் நாராயணனா சும்மாவா? என்னது பத்மஸ்ரீயா? ஆமாப்பா, அவங்க அப்பாவுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்க போறாங்க. சார் நான் இது போய் என் டேடி கிட்ட உடனே சொல்லி ஆகணும். பை பை. வீட்டுக்கு வந்தவர் அப்பாவுக்கு புது துணி எடுத்து கொடுத்து பூஸ்டர்லாம் போட்டு கொடுத்து புது படத்தை போட்டு கட்டுற மாதிரி சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு போட்டு கட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயின் நம்பர் 2க்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்படி உடனே நிச்சயம்னா இப்படி பொண்ணு கிடைக்க வேண்டாம்? பானு, என்ன மாமா? உன் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இருக்காங்களா? ஓ அப்படியா மாமா? அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? என் ஷேப்பை பார்த்ததுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸு கேக்குதா உனக்கு? பாட்டுக்கு போயிட்டாங்க. வேலை என்னப்பாச்சு? இனி முன்ன பின்ன தெரியாத பொண்ணு சொல்லவே முடியாது. ஏண்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். பத்மஸ்ரீ வாங்க போன அப்பா பத்மஸ்ரீ மட்டும் வாங்காம அன்னதான உதவி திட்டம்னு விவசாயிகளுக்காக ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த அக்கௌண்ட்ல 5000 கோடி ஃபண்டிங்க சேர்த்துறாரு. நம்ம ஹீரோயின் நம்பர் 1 அவங்களோட ஹெட்டுக்கு கால் பண்ணி, சார் புலிகேஷ் ரெட்டி இல்லீகலா ட்ரக்ஸ் விற்கிறதெல்லாம் பத்தி நான் ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ண போறேன். ஓடிட்டு இருக்க மாட்டேடா, சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் நான் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக போராட போறேன்னு வந்து நிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. ஏய் நீ எதுக்குமே நீங்க வந்த? என் நியூஸ் ஆட்டே போறதே உன் வேலையா போச்சு. நான் உள்ள போய் எல்லாத்தையும் கவரேஜ் எடுத்துட்டு வரேன், நீ உள்ளேயே வரக்கூடாது. பைத்தியங்க. நம்ம ஹீரோயின் உள்ள போய் எல்லா கவரேஜும் எடுத்துட்டு இருக்கிறப்ப இவனுங்க பாத்துறானுங்க. டேய் புடிடா அவளை. வந்துடுறேன். ஓகே நம்ம இந்த பயலோட இருந்தால் தான் நம்ம உயிருக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோடைய அந்த அம்மாவும் வீட்டுக்கு போயிருது. வாழைப்பழத்துக்கு தோல் செக்யூரிட்டி, உன் பக்கத்துல இருக்கிறது எனக்கு செக்யூரிட்டி. இது டபுள் மீனிங்லாம் ஒன்றும் இல்லையே. நம்ம ஹீரோயின் இங்கே படுத்து தூங்குறதான்னு கேட்டதுக்கு அந்த சோஃபால படுத்து தூங்கிக்கோன்னு சொல்லிடுவாரு. இந்த அம்மாவும் எனக்கு பெட்ஜிட்டும் பில்லோவும் வேணும்னு கேட்டதுக்கு பெட்ஜிட்டையும் பில்லோவையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கணும். அதானே என் உலக வழக்கம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. உடனே மறுபடியும் பாட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட டேடி காரு சேர்ந்த அந்த 5000 கோடியவும் எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு போயிருக்காரு. நம்ம ஹீரோவையும் வாப்பா தம்பி பேங்க்குக்கு 5000 கோடி என்னால தனியா எடுத்துட்டு வர முடியாதுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அவர் ஒன்னும் வித்ட்ரா பண்றதுக்காகலாம் போயிருக்க மாட்டாரு, சும்மா போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோம்னு போயிருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் 2 ஒரு கேங்கு கிட்னாப் பண்ணிட்டு போயிரும். அது பின்னாடியே போன நம்ம பாலையா காரு போயிட்டு ஒரு ஏர்போர்ட் கிட்ட நிப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா செத்து போயிருவாரு. அவர் அக்கௌண்ட்ல இருந்த 5000 கோடியும் காலியாகி அவருக்கு அக்கௌண்ட்ல வெறும் 5000 மட்டும் தான் இருக்கும். 5000 கோடி ஆட்டையை போட்டுட்டு பெத்தப்பனை கொன்னுட்டு ஃபாரின் கிளம்பி போறியாடா, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. ஜெயில நம்ம சிபிஐயோட விசாரணை. இந்த விசாரணையில காண்டாயி தான் இந்த டைலாக்க சொல்லுவாரு. சிபிஐக்கே ஷாக்க தந்துட்டு வாக்க போட்டு போறாரு. இன்டர்மிஷன் முடிஞ்சதும் ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கிட்டாங்க. நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா சேனல் 6 மூலமா நாங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா? அதெல்லாம் சிபிஐ பார்த்துக்குவாங்க, நீ கிளம்பு. எவா ஒரு பொண்ணு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்ட்டுக்குது. நாம 6 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றோம் இன்னைக்கு. அத போய் அந்த அம்மா ஸ்ரீமன் நாராயணா கிட்ட சொன்னதும் அன்னைக்கு நைட்டே இவர் ராஜா பகவத் மாதிரி கிளம்பிட்டாரு. அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட தான் இவர் எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கிறாரு. மொத்தம் எத்தனை பேரு? 6 பேரு. 6 பேரும் ஒவ்வொரு லெட்டர் பாஸ்வேர்டா போடுங்க. இனிமே நம்ம 6 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த 5000 கோடியை பங்கு போட்டுக்க முடியும், சரியா? பேங்க் மேனேஜர் கிட்ட பாஸ்வேர்டை கேட்டுட்டு பேங்க் மேனேஜரை போட்டு தள்ளிடுறாரு நம்ம ஹீரோ. என்ன ஜெயிலர் சார்,
ஓப்பன் ஆகி ஜெயில் வரைக்கும் வந்து நின்னுடுச்சான். அப்படின்னா பேங்க் மேனேஜரை கொன்னவன் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும், அப்படிதானே சார்? அப்படிதானப்பா? அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஜெயிலுக்குள்ளேயே வச்சு நம்ம ஸ்ரீமன் நாராயணாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றானுங்க. அதுக்காக இந்த ஜெயிலருக்கு கட்டா பணத்தை கொடுத்து அனுப்புறானுங்க. அப்புறம் என்ன, ஜெயிலுக்குள்ள ஒரு ஃபைட்டு. அதுக்கப்புறம் இவர் போட்டுட்டு வர கெட்டப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? சோ சாமி, தோ இவரை கொல்றதுக்கு இப்படி வருவாரு. கத்தாம இருந்தா 5 நிமிஷமாவது உயிரோட இருப்ப. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அப்புறம் இவரை கொல்றதுக்கு இப்படி வருவாரு. அட போப்பா, இதுக்கு போய் பயந்துகிட்டு. அட அது சும்மா சினிமா செட்டுப்பா. போன மாசம் ராமநாராயண் சார் படத்துக்காக போட்டாங்க, அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. சொப்னிகா ஹீரோயின் நம்பர் 2 கடத்தின சீன் வந்துட்டு அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்படி ரெக்கார்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, நம்ம சினிமா டீம் கிட்ட வாங்கியாவது நீ கொடுத்துரு, அப்பதான் என்ன நிரபராதின்னு வெளியே விடுவானுங்க. என்னடா சிசிடிவில சிஜிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் நம்ம ஆளுங்க தான் சிஜி பண்ண லட்சணம் அப்படி. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே வந்துட்டாரு, அதனால ஹீரோவுக்கு உள்ள ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஜெயிலர் நமக்கு தேவையில்லை, அதனால போட்டு தள்ளிடுவானுங்க. அதுலயும் பாருங்க, ஹீரோ ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப 3 பேரை போட்டு தள்ளுவாரு, ஜெயிலை விட்டு வெளியே வந்த வேட்டி 3 பேரை போட்டு தள்ளுவாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு 4வது வில்லனையும் போட்டு தள்ளிட்டு அவனோட பாஸ்வேர்டையும் வாங்கிட்டு போயிடுறாரு. இதுக்கு நடுவில் இந்த சிபிஐ வேற பெருசா இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியே வந்துடுறான். ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. பாலகிருஷ்ணா படங்கள்னாலே 2 ஹீரோயின் இருக்கணும், 2 ஹீரோயினையும் சேர்த்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கணும். அந்த பாட்டு தோ இருக்கு. அம்மாடி காம பார்வையாளருக்கு இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கமும் சுத்தி வர்றா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்புறம் இந்த 5வது வில்லன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனுக்கு அவனே செத்து போயிட்டதா சொல்லி ஒரு நியூஸை கொடுத்துட்டு மலேசியால ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோ மலேசியா போயிட்டு அங்க அவனை அடிச்சு அவனோட பாஸ்வேர்டை வாங்குறதுக்குள்ள இந்த மொட்டத்தலையும் இங்க வந்து இவனோட குடும்பத்தெல்லாம் கடத்தி வச்சிடறான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க போயிட்டு குடும்பத்தெல்லாம் காப்பாத்தி பாஸ்வேர்டையும் மீட்டு அந்த 5000 கோடியை விவசாயிகளோட நலனுக்கே பயன்படுத்துறார். எல்லாம் முடிஞ்ச வேட்டி போலீஸ் வர மாதிரி இங்க சிபிஐ வராங்க. ஸ்ரீமன் நாராயணா, நீங்க செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல, அப்புறம் எதுக்குடா இன்டர்மிஷன் முடிஞ்சதுல இருந்து இவன் பின்னாடி சுத்திட்டு இருந்த? ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அடிச்சிடறோம்.